வெனிசுலாவில் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. அதுல 1000 கணக்கான மக்கள் உயிர் இழந்திருக்கலாம் அப்படின்ட்டு அந்த நாட்டு மக்கள் தெரிவிச்சிருக்குது. அதுலயும் குறிப்பா அந்த நாட்டு மக்கள் மிகவும் அச்சத்துல இருக்கிறாங்க. வெனிசுலாவுல தலைநகரமான கராகசி அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா சில வினாடிகள் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. முதல் நிலநடுக்கம் பாத்தீங்கன்னா 7.2 லிட்டர் அளவுகோல்லையும், இரண்டாவது நிலநடுக்கம் பாத்தீங்கன்னா 7.5 லிட்டர் அளவுகோல்லையும் இந்த நிலநடுக்கம் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. இந்த நிலநடுக்கத்தால அங்க மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ட்டு அஞ்சப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ஆய்வு கூடத்துல, அது எந்த ஆய்வு கூடம் அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட் ஜியாலஜிக்கல் சர்வே அப்படின்ற ஆய்வு கூடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலநடுக்கத்தால 10,000க்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதாவது 144% உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்க கூடும் அப்படின்ட்டு அந்த அமெரிக்க புவியியல் ஆராய்ச்சி மையம் சொல்லுது. வெனிசுலாவோட தலைநகர் அதிபர் இருக்காரு இல்லைங்களா, அவரு தற்காலிகமாக மக்களுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. என்ன அறிக்கை அப்படின்னா, அவசர கால நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ட்டு அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் சொன்னது உள்துறை அமைச்சரும் அவருடன் இருந்திருக்கிறாரு அப்படின்ட்டு தெரிய வருது. அதுல தேசிய அலையின் தலைவரும் அவரோட சகோதரருமான ஜார்ஜ் ரோட்ரிக்ஸும் அப்படின்றவரும் கூட இருந்திருக்கிறாரு. நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் இத கண்காணிக்கும் அதிபராக ஒருவர் ஜெனரல் பொறுப்பாக பொறுப்பேற்றிருக்கிறாரு. ரோட்ரிக்ஸ் இந்த ஆண்டோட ஜனவரி மாதத்துல இருந்து இடைக்காலமாக நாட்டிற்கு தலைமை தாங்கி வராரு அப்படின்ட்டு சொல்லப்படுது. அவரோட உரையில அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் முதலில் வெனிசுலாவாக மக்களிடம் ஒற்றுமையாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிலநடுக்கத்துல அவங்களுக்கு பிரியமானவர்கள் கூட உயிர் இழந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் உயிர் இழந்தவர்களுடைய எண்ணிக்கை அவர் சொல்லல. ரோட்ரிக்ஸின் அவரு டேட்டா படி என்ன சொல்றாங்கன்னா, நிலநடுக்கத்தால ஏற்பட்ட கடுமையான சேதம் காரணமாக வெனிசுலாவின் முக்கிய சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம விமான நிலையத்தில் இருந்து வெளிவந்த ஆரம்பகட்ட வீடியோக்கள்ல மக்கள் அவங்களோட பாதைகள்ல ஓடுவதாக அங்க இருக்கிற ஃபுட்பாத், அதாவது கேமரா மூலியமா எடுக்கப்பட்டிருக்குது. அதுல பெரிய அளவில் தூசி தூண்கள் கீழே, அதாவது கட்டடங்கள் கீழே உழுவுறத அதுல பார்க்க முடியுது. இந்த நிலநடுக்கத்துல பல கட்டடங்கள் இடிந்து விழுந்திருக்குது. மக்கள் அவங்களோட வீடுகளை விட்டுட்டு வெளியேறிய ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வந்து வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, நின்றுட்டு இருக்கிறாங்க. வெளியில இருக்கும் அவநிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்குது இந்த மிகப்பெரிய நிலநடுக்கத்தால அப்படின்ட்டு அங்க இருக்கிற டேட்டா ஆய்வு சொல்லுது. நிலநடுக்கம் எப்ப ஏற்பட்டது வெனிசுலாவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் நேரம் படி சாயந்தரம் 6 மணிக்கு ஏற்பட்டிருக்குது. இந்த நிலநடுக்கம் எங்க மையம் கொண்டு வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலநடுக்கத்தோட மையம் கராகசு அப்படின்ட்டு மேற்கே அமைந்திருக்கிற மொண்டலாம் அப்படின்ற பகுதியில இருந்து இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. வெனிசுலாவோட பல மாநிலங்கள்ல நிலநடுக்கம் அதிர்வுகளை உணரப்பட்டிருக்குது. இதோட அதிர்வுகள் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற நாடுகளுக்கும் மிக தெளிவாக உணரப்பட்டிருக்குது, சிறிய அதிர்வுகளாக. முக்கியமா பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட அதிர்வுகள் காண முடிஞ்சதா மக்கள் சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நிலநடுக்கம் கொலம்பியா வரைக்கும் உணரப்பட்டிருக்கு அப்படின்ட்டு கொலம்பியா நாட்டு மக்கள் தெரிவிக்கிறாங்க. வட அமெரிக்காவோட செய்தியாளர் கிராண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட வீடியோக்களோட சில காட்சிகள் விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாகவும், பல கட்டிடங்கள் பலத்த சேதம் அடைஞ்சிருக்குது, சில இடத்துல விழுந்ததையும் காண முடியுது அப்படின்ட்டு அவரோட தன் எக்ஸ்தலத்துல சொல்லியிருக்கிறாரு. ட்ரம்ப் மற்றும் மோடி இந்த நிலநடுக்கத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பல மீடியாக்கள் சொல்லப்பட்டுட்டு வருது. இதுல பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இவங்க 2 பேரும் நிலநடுக்கம் குறித்து அவங்களோட இரங்கலை அவங்க எக்ஸ்தலத்துல சொல்லியிருக்கிறாங்க. வெனிசுலாவுல மிகப்பெரிய நிலநடுக்கம் எதனால் ஏற்பட்டது அப்படின்றத பார்ப்போம். வெனிசுலாவுல மிக அதிக நிலநடுக்கம் ஏற்படும் அபாயமான பகுதிகளில் வீடுகள் கட்டப்பட்டிருக்குது அப்படின்ட்டு தெரிய வருது. அதனால கிரீப்பியன் தட்டு மற்றும் தென் அமெரிக்க தட்டு ஆகிய 2 புவி தட்டுகளும் இங்கே தாங்க சந்திக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அமெரிக்க நிலவியல் ஆய்வுப்படி புதன்கிழமை ஏற்பட்ட அடுத்தடுத்து 2 பெரிய நிலநடுக்கங்களால
சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால இந்த தட்டுகள் எல்லைக்கு பக்கத்துல ஏற்பட்ட அசைவினால உண்டானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பொருள் இதோட புவித்தட்டுகளுக்கு இடையே பிளவு கோடுகளாக கிடக்கும் மட்டம், அதாவது 2 பார்ட்டாக பிரிஞ்சு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. இதனோட இயக்கம் பாத்தீங்கன்னா திடீரென வேகமாகவும் நிகழும் நிலநடுக்கம் ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. யுஎஸ்ஜிஎஸ் என்ன சொல்லுதுன்னா, வரைபடங்கள் ஒண்ணு நாங்க பார்த்தோம், அதுல நிலநடுக்கங்கள் பெரும்பாலும் ஒற்றை புள்ளியாக காட்டப்பட்டிருக்குது. இந்த அளவுள்ள ஒரு நிலநடுக்கத்தை ஒரு பெரிய பிளவு பகுதியில் ஏற்படும் நழுவலாகவே கருதுவது மிகவும் பொருத்தமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த அமைப்போட டேட்டா படி இன்றைய 2 நிலநடுக்கங்கள் ஒரு சிக்கலான பிளவு தொடர்பு செயல்முறை அதுல காட்டியிருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. மேலும் அடுத்தடுத்த நிலநடுக்கங்களால அதிர்வுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதற்கான அவற்றில் சில மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடும் அப்படின்ட்டு யுஎஸ்ஜிஎஸ் எச்சரித்திருக்குது. வெனிசுலாவுல அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்ததற்கு புதுமை டாக்கீஸ் மிகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது.